ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த சாரியில் தான் வந்து ஒரு ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் கிராண்டாக இருக்குது அப்படிங்கிறனால இந்த சாரீ பூராமே வந்து எம்ப்ராய்டிங் ஒர்க்கு அந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க. அந்த பீட்ஸ் ஜமிக்கி எல்லாம் வச்சு, அதனால் வந்து சரி இதில் ஒரு ஃப்ராக் மாதிரி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அதை வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரியில் மொத்தமாக வந்து எத்தனை மீட்டர் இருக்குது அளந்துட்டு, இதில் வந்து கீழே வந்து பாவாடைக்கு நான் வந்து லாங்காக வேணும் அப்படிங்கிறதுனால அது வந்து ஒரு 3-3.5 மீட்டர் வந்து நான் வந்து அதுக்காக வந்து விட்டுறேன். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சைடில் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மீட்டர் பக்கமாக நமக்கு வந்து தேவைப்படும். அந்த 1 மீட்டர் ப்ளஸ் அதோட வந்து 3.5 மீட்டரு நமக்கு மொத்தம் இதோட 4.5 மீட்டர் வந்து ஆகுது. இன்னும் எக்ஸ்ட்ராவாக இந்த சாரியில் இன்னும் கொஞ்சம் தான் வந்து கிளாத் இருந்தது. இப்போ நான் இதை வந்து தனியாக பார்டர் வர இடத்த விட்டுட்டு மீதி இடத்த கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் நம்ம வந்து இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் 4ஆக ஃபோல்டு பண்ணி போடும்போது. இப்போ இந்த மாங்காவாக போட்ட பிளேஸ் வந்து நமக்கு ஸ்லீவுக்கு வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ கையோட மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாகவே நமக்கு 5 இன்ச்சு தான். இப்போ இதில் வந்து நமக்கு பிடிச்சி தைக்கிறதுக்கும் வந்து சரியாக போயிடும். இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 to 12 வயசுக்குள்ளார இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் வந்து எங்கள் பாப்பா லீனாக தான் இருப்பாள் அப்படிங்கிறதுனால நான் அவளுக்கு தகுந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நாளாக வந்து இந்த ட்ரெஸ் தைச்சி கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படி சரி நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறனால சரி போட்டுக்கிறேன் தைச்சி கொடுங்கன்னு கேட்டதுனால நான் வந்து இப்போ இதை ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். கொஞ்சம் அர்ஜென்ட் வேலைலாம் இருக்குது, இருந்தாலுமே வந்து சரி எங்கள் பொண்ணு கேட்குற அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இறக்கம் வந்து 13 இன்ச் வந்து வச்சுருக்கிறேன். அகலம் வந்து கழுத்து அகலமெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச் தான் வந்து வச்சுருக்கிறேன். முன்கழுத்து பின்கழுத்து ரெண்டுக்குமே வந்து நான் 4 இன்ச் இறக்கம் வந்து கொடுத்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா 5 இன்ச் இறக்கம் கொடுத்து நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்படியே வளைவு எடுத்து நம்மளே கட் பண்ணிக்கலாம். இந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 9 இன்ச் வந்து வச்சுருக்கிறேன். 7 இன்ச் தான் ரெடி அளவு, 7 to 7.5 எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச் நான் கொடுத்து 9 இன்ச் வந்து நான் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலே நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ரெண்டையும் ஒன்றா இது பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுக்குமே வந்து நான் ரவுண்ட் நெக் தான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு நெக் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக் டிசைன் வந்து நான் எதுவுமே வந்து பண்ணலை. ஏன்னா இதுவே ஃபுல்லாகவே வந்து இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கும் ஜமிக்கி ஒர்க்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால நெக்குக்கு வெறும் ஒரு லைன் மட்டும் ஆரிய லேஸ் மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுட்டேன். இப்போ பேனல் கட் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்போ பேனல் கட் போடும்போது கரெக்டாக நீங்கள் அந்த ஃபோல்டிங் எல்லாம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன வந்துட போகுது. இப்போ பாருங்கள், நான் சாரியை 4ஆக அந்த மடிச்சிட்டேன் 3.5 மீட்டரை. அதுக்கப்புறமேலு அதையும் வந்து இன்னும் 2ஆக மடித்தோம் அப்படின்னா நமக்கு 8 மடிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் இன்னுமே ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதையும் இன்னும் 2ஆக மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து 16 மடிப்பு வந்து வந்துடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. நான் 8 பார்ட் தான் வந்து போட்டேன். ஏன்னா நம்ம ரொம்ப சின்னதாக கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஜாயின் பண்ணி எடுக்கிறதுக்கும் அதிக நேரம் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 8 பார்ட் மட்டும் இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஹைட்டு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 34 சென்டிமீட்டருக்கு நான் வந்து அளந்துக்கிட்டேன். அடுத்து இதோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம வந்து பார்க்கணும். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது மொத்தமாக வந்து 17 வந்தது. 17ல் பாதி நமக்கு 7 இன்ச்சு. அந்த 7ல் நம்ம வந்து இந்த சைடு 3.5 இன்ச் இந்த சைடு 3.5 இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த 3.5 இன்ச்சு தான் அப்படின்னாலும் நம்ம பிடிச்சி தைக்கிறதுல பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 இன்ச் வந்து போயிடும். இந்த பக்கம் 1/2 இன்ச் இந்த பக்கம் 1/2 இன்ச்சு. அதுக்கப்புறமே இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு நம்ம ஒரு லைன் வந்து போட்டுடலாம். போட்டதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி நான் இந்த சைடில் மார்க் பண்ணின பிளேஸை மட்டும் விட்டுட்டு மீதி பிளேஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அங்கேருந்து நம்ம அப்படியே வி மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த சாரியில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு பக்கம் தான் பார்டர் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்டரை நான் தனியாக பிரித்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா அதை வந்து இன்னொரு கீழே வந்து இன்னும் கொஞ்சம் அட்டாச் பண்ணிக்கலாம், பார்க்குறக்கு அந்த பார்டர் இன்னும் பெருசாக தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம மொத்தமாக வந்து 8 கட் வந்து போட்டு
பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு பக்கத்துக்கு நமக்கு 4 கட் வரும். 2 பக்கத்துக்கு மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா 8 கட் வந்து வரும். இப்போ இதை வந்து தனித்தனியாக ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இந்த சைட்லேயும் நான் வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதையும் வந்து சரி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம அவ்வளோதான் ஸ்டிச்சிங்க்கு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பேனல் கட்டை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் வந்து எவ்வளோ பிடிக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக வந்து பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நாள் ஆக போட அதுலேருந்து பிசிறு வரும். அப்புறம் வந்து அந்த தையல் போட்ட இடமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் துணி வந்து தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பிரிஞ்ச மாதிரி ஆகிடும். அதனால் பிடிக்கும் போதே வந்து இந்த லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பிடிச்சிட்டு வந்து அப்படியே முடிக்கும்போது கொஞ்சம் பெருசாக வந்து முடிச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்காவது நீங்கள் வந்து பிடிச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சு பார்த்துட்டு நம்மளோட முன்பாகத்தில் ஃப்ரண்ட் பார்ட் வச்சு சும்மா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக வருதா அப்படிங்கிறத. நான் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்றேன். பார்த்ததுக்கப்புறமேல் தான் நம்ம வந்து அடுத்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு எல்லாத்துக்குமே வந்து லைனிங் வந்து மூட்டிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஒன் பை ஒன்னாக ஜாயின் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி தான் வந்து வரும். அந்த இடத்துல அதிகமாக வந்து சுருக்கம் இல்லாத மாதிரியும் கரெக்டாக அந்த இதை வந்து நம்ம அந்த கார்னரில் கொண்டு போய் முடிக்கணும். துணி வந்து எங்கேயும் அங்கே தூக்கிட்டு இருக்காத மாதிரி நம்ம வந்து பார்த்து ஸ்டிச் பண்ணணும். இதுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் ப்ரைஸ் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து 300 ருபீஸ் வந்து வாங்குவேன். எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா வேறு ஏதாவது இன்னும் ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளான மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு 300 ருபீஸு. இதுக்கு எனக்கு தேவைப்பட்ட லைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மீட்டர் லைனிங் வந்து மொத்தமாக வந்து தேவைப்பட்டது. இப்போ பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து அப்படியே தைச்சி திருப்பி விடுறது மட்டும்தான். இப்போ ஸ்லீவுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையோட வந்து அளந்துடலாம். இப்போ ஸ்லீவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 4ஆக மடித்து போடும்போது இந்த அளவுக்கு வந்து வருது. அப்படியே நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்றேன். ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அப்பப்போ தான் வந்து கட் பண்ணினேன். ஏன்னா 2 மீட்டர் லைனிங் தான் இருந்தது. எனக்கு கொஞ்சம் பத்தாதா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அதனால தான் இப்போ இதையும் வந்து அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாங்காவாக போட்ட இதுதான் வந்து நான் ஸ்லீவுக்கு வர மாதிரி எடுத்துருக்கிறேன். இப்படியே நம்ம பேக் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணி அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வந்து திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இது வந்து அதிகமாக நான் இதில் எதுவுமே வந்து டிசைனோ இல்லை லேஸ் ஒர்க்கோ அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணலை. ஏன்னா இதுவே வந்து ஃபுல்லாக எம்ப்ராய்டிங் ஒர்க்கு அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. பார்க்குறக்கு இதுவே வந்து கிராண்டாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இதுக்கு ஒரு ஹிப் பெல்ட் தான் வந்து ரெடி பண்ண சொல்லியிருந்தேன் எங்கள் பொண்ணுகிட்ட. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, நீயே வந்து இதுக்கு ஒரு ஹிப் பெல்ட் வந்து ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த க்ரீன் கலர் பார்டரை வந்து நான் கொடுத்த தனியாக. ஹிப் பெல்ட் வந்து நம்ம போடலாம். இல்லைன்னா வந்து இந்த ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து முன்னாடி வச்சு அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு அப்பயே வந்து நமக்கு ஹிப் பெல்ட் போட்ட மாதிரியே வந்து தெரியும். அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். இருந்தாலும் அது கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி நல்லா இல்லாத மாதிரியும் இருந்தது. அப்படின்ட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்து பிரிச்சுட்டு அதை இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஸ்லீவு பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இது ஸ்டிச் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மணி நேரத்துக்குள்ளாரையே வந்து இதை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நெக்குக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஆரி லேஸ் வச்சு தான் வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுருந்தேன். ஆரி லேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எல்லா இதுலேயுமே வந்து கிடைக்குது, டிசைன்ஸ்லையுமே. நான் வந்து ஒரு முக்கோணம் ஷேப்பு, நான் ஒரு கோல்டு கலர், காப்பரு, சில்வரு இந்த மாதிரி வந்து 3 கலர்லேயுமே நான் வந்து வாங்கி வச்சுருக்கிறேன். நமக்கு ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் அதில் வந்து ஒரு கலர் தான் சூஸ் பண்ணி அதை வந்து நான் வந்து இதுக்கு ஒட்டியிருந்தேன் நெக்குக்கு மட்டும். அதில் வந்து நமக்கு கொஞ்சம் நெட்டு கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த நெட் கிளாத்தை நம்ம வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணி விட்டுட்டு எந்த இடத்துலையும் பிசிறு தெரியாத மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அதை வந்து நம்ம B7000 க்ளூ போட்டு அதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நல்லா க்ரிப்பாக அதை வந்து பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா ஒரு நீட்டாகவும் இருக்கும், நல்லா க்ரிப்பாகவும் பிடிச்சிக்கும். ஏன்னா வந்து அதில் நம்ம அந்த ஆரி லேஸில் எல்லாமே வந்து நம்ம நல்லா தையல் போட முடியாது. தையல் போட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க்காக தான் இருக்குது. அவ்வளோ அளவுக்கு நமக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது, ரொம்பவும் டைமிங் ஆகும்.
நானும் ஒரு சில டைம் வந்து அந்த தையல் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு போட்டு பார்ப்பேன். ஆனா வந்து அது அந்த அளவுக்கு வந்து அது பர்ஃபெக்ட்டா வந்து வந்ததில்லை. இப்ப நம்ம க்ளூ போட்டு ஒட்டும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. நமக்கு ஏதாவது கார்னர்லாம் வரும்போது அந்த இடம் மட்டும் சரியா வரல, வளைவு வரல அப்படின்னா, நம்ம அந்த இடத்துல மட்டும் அந்த ஆரி லேஸ்ல லைட்டா கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து அத அப்படியே வளைச்சு விட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கரெக்ட்டா வந்துரும். இதே போல தான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் ஸ்லீவ் எல்லாமே வந்து நானு இது பண்ணிட்டேன். லைனிங் மூட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீழ் பாட்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லைனு லேஸ் வச்சு இன்னொரு தனியா வந்து கிரீன் கலர் பிரிச்சு வச்சிருந்தது. அந்த பிரிச்சு வச்சிருந்ததையும் இது கீழ வந்து நம்ம அட்டாச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக, இப்போ பாருங்க இந்த மாரி பிரிச்சத நான் வந்து இதில வச்சு அட்டாச் பண்றேன். பண்ணுனதுக்கு அப்புறமே வந்து இந்த மாரி நமக்கு ஒரு பெரிய பார்டரா வந்து கிடைக்கும். இப்போ பார்க்குறக்கு இன்னுமே வந்து அழகா இருக்கும். இந்த மீதி இருக்கிற இன்னும் கொஞ்சம் கிளாத்தையும் இன்னொரு பக்கம் ஒட்டி விட்டுறலாம். இப்போ இதுவும் சரியா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமே இதுக்கும் நான் லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். பண்ணுனதுக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே நார்மலா நம்ம ஸ்டிச்சஸ் போடுற மாரி போட்டு, ஃபைனலா இதுதான் இதோட அவுட்லுக்கு. நமக்கு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப பார்க்குறக்கு கிராண்டான ஒரு லுக்ல இருந்தது. எங்க பொண்ணு ஒரு பக்கம் ஆரி ஒர்க் போட்டுக்கிட்டே இருந்தாப்படி. இந்த ப்ளவுஸை ரொம்ப நாளாக வச்சிருக்கிறாப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ தான் ஸ்டார்டிங்கு ஒரு ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாப்படி. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் வந்து நான் ஆரி லேஸ் வந்து நெக்குக்கு வந்து ஒட்டிட்டேன். இதுதான் இதோட அவுட்லுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.